நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஒரே நாளில் திருப்பதி போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதற்காக ஒரு சிறப்பான திட்டத்தை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் வச்சுருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் ஒரு நாள் சுற்றுலா திட்டம் வச்சுருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் சார்பில் திருப்பதி சுற்றுலா திட்டத்தில் ஒரு நாளைக்கு 400 நபர்கள் வர திருப்பதி கூட்டு வர்றதுக்காக அவங்க அந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அந்த திட்டத்தின்படி எப்படி நம்ம தினமும் திருப்பதி போகிறதுக்கான நடைமுறை அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் டிஎன் செய்தி குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் நடத்தக்கூடிய சுற்றுலா திட்டங்களில் அதிக அளவில் பொதுமக்களால் பயன்படுத்தி வரக்கூடிய சுற்றுப்பயணம் தான் இந்த திருப்பதி ஒரு நாள் சுற்றுலாவாகும். இந்த திருப்பதி சுற்றுலாவுக்கு அவங்க எப்படி அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்றுலா செல்லக்கூடிய பேருந்துகள் சென்னை வாலாஜா சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துடைய தலைமை அலுவலகத்திலிருந்து தினமுமே காலை 4:30 மணிக்கு இந்த சுற்றுலா பயணிகளை அவங்க திருப்பதிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி செல்லக்கூடிய ஒவ்வொரு பேருந்திலும் பார்த்திங்கன்னா, ஒரு பேருந்துக்கு ஒரு சுற்றுலா வழிகாட்டி அவங்க பணியில் அமர்த்துகிறாங்க. இந்த வழிகாட்டி திருப்பதி சுற்றுலா பயணிகளுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சுற்றுலா பயணத்துக்கான விளக்கங்களை கூறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கு பார்த்திங்கன்னா, காலை உணவாக திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு உணவகத்தில் காலை உணவு வழங்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்திற்கு திருப்பதி தேவஸ்தானத்துடைய சிறப்பு அனுமதியாக வழங்கிய விரைவு தரிசன அனுமதியும் பார்த்திங்கன்னா, இந்த சுற்றுலா பயணிகளுக்கு விரைவாக தரிசனம் செய்கிறதுக்கு அவங்க வாங்கி தந்துடுறாங்க. அதற்கு பின்னாடி இந்த சுற்றுப்பயணத்தில் அனைவரும் நபர் ஒருவருக்கு இந்த திருப்பதி லட்டு இலவசமாக தர்றாங்க. அது போக மதிய உணவும் அவங்க வழங்குறாங்க. இந்த மதிய உணவுக்கு அப்புறம் திருச்சாச்சனூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மனை தரிசிக்கிறாங்க. அந்த தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் சென்னை நோக்கி வர்றாங்க. அந்த சென்னை நோக்கி வரக்கூடிய பயணத்தில் இரவு உணவும் வழங்கிடுறாங்க. இதற்கப்புறம் இந்த சுற்றுலா பயணம் திரும்பவும் இந்த தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்துடைய தலைமை அலுவலகத்திலேயே முடிவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயணத்துக்கு முன்பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் www.ttdconline.com அப்படிங்கிற இணையதள பக்கத்தின் வழியாக நம்ம முன்பதிவு செய்யலாம். அல்லது இந்த தலைமை வளர்ச்சி கழகத்துடைய சுற்றுலா வளர்ச்சி கழகத்துடைய அலுவலக முகவரியில் நேரடியாகவே முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதல் விவரத்துக்கு பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பராக இருக்கக்கூடிய 180042531111 அப்படிங்கிற எண்ணுக்கும் 04425333333 இந்த எண்ணுக்கு அல்லது 04425333444 இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பதி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.